சுறா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு. கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பி சமைத் சிங் மீனா சஸ்பெண்ட். மதுவிலக்கு டிஎஸ்பி, ஆய்வாளர் உள்ளிட்ட 9 பேர் கூண்டோடு பணியிடை நீக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியராக இருந்த ஸ்ரவன்குமார் பணியிட மாற்றம். புதிய ஆட்சியராக MS பிரசாந்த் நியமனம். கள்ளக்குறிச்சி மாவட்ட புதிய எஸ்பியாக ரஜத் சதுர்வேதி நியமனம். கள்ளச்சாராய வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. கைது செய்யப்பட்ட கண்ணுக்குட்டியிடம் இருந்து 200 லிட்டர் கள்ளச்சாராயம் கைப்பற்றப்பட்டதாக தமிழக அரசு தகவல். கள்ளச்சாராய வியாபாரிகளை பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தகவல். கள்ளச்சாராய விற்பனையை தடுக்காமல் அரசு சாக்குப்போக்கு சொல்லிக் கொண்டிருக்க கூடாது என்று அண்ணாமலை கருத்து. தொடர்ந்து 2வது ஆண்டாக கள்ளச்சாராய சாவு நடக்கும்போது அதற்கு முதலமைச்சர் பொறுப்பேற்க மறுப்பது ஏன் என்றும் வினா. கள்ளச்சாராயம் இது கள்ளச்சாராயம் தான், அந்த புழக்கம் இருப்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இன்னைக்கு சாக்கு போக்கு சொல்லாம முதலமைச்சர் அவர்கள் நாளைக்கு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்து நாங்கள் எத்தனை கள்ளச்சாராயத்தை கைப்பற்றணும், எவ்வளோ அண்டாவை கைப்பற்றணும், எத்தனை குண்டாவை கைப்பற்றணும் ஒரு 4 அறிக்கை கொடுப்பாங்க. அதில் பிரயோஜனம் இல்லைங்கண்ணா. 2 முறை நடந்திருக்கு. நான் பொறுப்பேற்றுக்கிறேன். அமைச்சர் அவங்க பதவி விலகுவாங்க. நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம், தார்மீக அடிப்படையில் பொறுப்பேற்றுக்கிறோம். ஒரு 10 லட்ச ரூபா பணம் கொடுத்தா வந்துருப்பாங்கண்ணா. ஆனால் நாங்கள் சொல்வது இது ஒரு முறை அல்ல. போன முறை என்ன சொன்னாங்க, 18 ஆண்டுகள் ஏதோ ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு இப்போதாங்க நடக்குது. நாங்கள் இப்போதான் ஆட்சிக்கு வந்தோடனே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்கன்னு முதலமைச்சர் அவங்களே கோவப்பட்டாங்க. ஆனால் இன்னைக்கு தொடர்ந்து நடக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் ஏன் பொறுப்பேற்க மறுக்கின்றார் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வேட்புமனு தாக்கல். அமைச்சர் பொன்முடி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜெகத் ரட்சகன், ரவிக்குமார் ஆகியோர் உடன் இருந்தனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சி அன்புமணி வேட்புமனு தாக்கல். பாமக தலைவர் அன்புமணி, பாஜக மாநில துணைத் தலைவர் AG சம்பத் உடன் இருந்தனர். இரட்டை இலையை எதிர்த்து போட்டியிட்ட OPS-ஐ அதிமுகவில் எப்படி இணைத்துக் கொள்ள முடியும் என EPS கேள்வி. பலாப்பழத்தை வைத்து பூஜை செய்த OPS-ஐ எப்படி MGR ஜெயலலிதாவின் விசுவாசிகள் ஏற்பார்கள் என்றும் வினா. எப்போ அம்மாவுக்கு விசுவாசமா இருந்தார், எப்போ அதிமுக விசுவாசமா இருந்தார், எந்த காலகட்டத்திலும் விசுவாசமா இருந்தது கிடையாது. சுயநலம். இப்போ கூட சுயநலத்தில் அங்கே போய் போட்டிட்டாரு, ஜெயிச்சா மத்திய மந்திரி ஆகலான்னு. ஆனால் நாட்டு மக்கள் அவருக்கு சரியான தண்டனை கொடுத்தாங்க. ஒரு பலாப்பழத்தை போய் வச்சு பூஜை பண்ணுறவரை எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஒரு தொண்டை ஏற்றுக்குவான்? சொல்லுங்க பார்க்கலாம். சசிகலாவின் ரீஎன்ட்ரி என்பது விடுமுறை முடிந்து வேலைக்கு செல்வது போன்றதா என EPS கேள்வி. இத்தனை ஆண்டுகளாக சசிகலாவா அதிமுகவை காப்பாற்றினார் எனவும் வினா. பள்ளிகளில் சாதி வன்முறையை தடுப்பது தொடர்பான சந்துரு குழுவின் அறிக்கையை பாஜக ஏற்கவில்லை என அண்ணாமலை பேட்டி. கையில் கட்டும் கயிற்றை வைத்து குறிப்பிட்ட சாதி என அடையாளப்படுத்துவது தவறான விஷயமாகிவிடும் என்றும் கருத்து. பள்ளிகளில் தேர்தல் நடத்தினால் பள்ளிகளுக்குள் சாதி அரசியல் எட்டி பார்க்கும் என அண்ணாமலை கருத்து. சாதாரணமாக தேர்தலே சாதி அடிப்படையில் நடக்கும்போது பள்ளிகளில் தேர்தல் நடத்தினால் சாதியை எப்படி ஒழிக்க முடியும் என்றும் கேள்வி. இன்னைக்கு சந்துரு அவர்கள் ஸ்கூல்ல எலெக்ஷன் நடத்தணும். இப்ப ஜாதியை ஒழிக்கிற நீங்க எலெக்ஷன் நடத்துறீங்க. நடக்கக்கூடிய தமிழ்நாட்டில் சாதாரண எலெக்ஷனே ஜாதியை வச்சுதான் இருக்கு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எலெக்ஷன் நடத்தினா ஜாதி காணாம போயிரும் சொல்றது எங்களை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸ்கூல்ல நீங்க எலெக்ஷன் நடத்த ஆரம்பிச்சா ஜாதி அரசியல் ஸ்கூலுக்குள்ள எட்டி பார்க்க ஆரம்பிக்கும். பால் கொள்முதல் விலையை உயர்த்துவது தொடர்பாக பரிசீலிக்கப்படும் என அமைச்சர் மனோ தங்கராஜ் தகவல். தனியார் பால் விற்பனையால் ஆவின் பால் கொள்முதல் மற்றும் விற்பனையில் எந்த பாதிப்பும் இல்லை என்றும் பேட்டி.
பரந்தூரில் புதிதாக அமைய உள்ள விமான நிலையத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி பெற தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழகம் விண்ணப்பம். ஜூன் 28ஆம் தேதி விண்ணப்பத்தை பரிசீலிக்கிறது மத்திய சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழு. தடையை மீறி வெளிமாநில பதிவு எண்ணுடன் இயக்கப்பட்ட 5 ஆம்னி பேருந்துகள் கோவை, மதுரை உள்ளிட்ட இடங்களில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் நிறுத்தி வைப்பு. சென்னையில் நகர சரக்கு போக்குவரத்து திட்டத்தை செயல்படுத்த சிறப்பு அலுவலர்கள் 22 பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழு அமைப்பு. 6 மாதத்திற்குள் திட்டத்தை தயார் செய்து சமர்ப்பிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவு. சாக்லேட் சுவையில் சாராயம் காய்ச்சி விற்கும் அளவுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராய தொழில் நவீனமடைந்திருக்கிறது. உண்மையை மூடி மறைத்துவிட்டு மாவட்ட ஆட்சியர் சொல்லும் கட்டுக்கதைகளை மக்கள் நம்ப மாட்டார்கள் என பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிக்கை. சென்னை பெருநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை பெய்ய வாய்ப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் தகவல். ஜூன் 22ஆம் தேதி திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. ஜூன் 23ஆம் தேதியன்று சேலம், தர்மபுரி, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் அறிக்கை. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள கடலோர பகுதிகளில் இயல்பை விட உயரமாக அலை எழும்புவதற்கு வாய்ப்பு. நாளை இரவு 11:30 மணி வரை இந்த எச்சரிக்கை தொடரும் என இந்திய கடல்சார் தகவல் மையம் அறிவிப்பு. சுறா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு.